அமுதமழை இணையதள வானொலியில் இலங்கையின் இன்பப்பட்டறை. வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். அமுதமலை இணையதள வானொலியில் இலங்கையின் இன்பப்பட்டதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் வருக வருகவென வரவேற்கின்றோம். மனித வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கும் முன்னேறுவதற்கும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கும் மிகவும் அவசியமான ஒரு சிறப்பான மனோநிலையே உற்சாகமாகும். உற்சாகம் என்பது நம்மை உந்தும் ஒரு உள்ளுணர்வு சக்தி. இது நம்முடைய எண்ணங்களை தூண்டும், செயல்களை ஓட்டும், இலக்குகளை அடைய உதவும். உற்சாகம் இல்லாத வாழ்க்கை மின்சாரம் இல்லாத சாதனம் போல் பயனற்றதாக மாறிவிடும். உற்சாகம் என்பது ஒரு செயலுக்கு முதல் தூண்டுதல் கொடுக்கும் உள் ஆற்றலாகும். இது பிறரால் கொடுக்கப்படுவதில்லை, மனதிற்குள் உருவாகும் தனிப்பட்ட உணர்வாகும். சில சமயங்களில் உற்சாகம் பிறரால் ஊக்கமளிக்கப்பட்டு வளரக்கூடும். ஆனால் அது நீடிக்க வேண்டுமென்றால் நம்மிடமிருந்துதான் அது வர வேண்டும். இது மனதின் நிலையை மாற்றும், சோர்வை நீக்கும், செயல்களை நெறிப்படுத்தும் ஆற்றலை கொண்டது. உற்சாகம் கற்பனைக்கும் முயற்சிக்கும் இடையே பாலமாக செயல்படுகிறது. ஒரு செயலை தொடங்கும் முன் அந்த செயலின் மீது உள்ள நம்பிக்கை மற்றும் ஆர்வம்தான் உற்சாகமாகும். இது மனிதனை எதையும் சாதிக்க வைக்கும். நம் முன்னோர்களின் வரலாறுகள் உற்சாகத்தின் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுகின்றன. சிரமங்களை சமாளித்து உயர்ந்தவர்கள் அனைவரும் உற்சாகத்தை தங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் தோழனாக வைத்திருந்தவர்கள். மாணவர்கள் கல்வியில் சிறக்க, ஆசிரியர்கள் மாணவர்களை ஊக்கப்படுத்த, தொழிலதிபர்கள் வெற்றி நோக்கி செல்ல, விவசாயிகள் இயற்கையுடன் போராட, ஒவ்வொருவருக்கும் உற்சாகம் மிகவும் முக்கியம். உற்சாகம் இல்லாமல் எதையும் ஆரம்பிக்க முடியாது, முடிக்கவும் முடியாது. அதுவே ஒரு செயலில் ஆர்வத்தை தூண்டும் முக்கியமான மனநிலை. ஆனால் உற்சாகத்தை தக்க வைத்துக் கொள்ளும் விதமும் மிக முக்கியம். ஒரு செயலில் தோல்வி ஏற்பட்டால் பலர் தாங்கள் உற்சாகம் இழந்து விட்டதாக நினைக்கின்றார்கள். உண்மையில் தோல்வி என்பது உற்சாகத்தை சோதிக்க வரும் ஒரு தருணம் மட்டுமே. அந்த நேரத்தில் நம் மனதை உறுதியாக வைத்துக் கொண்டு மீண்டும் செயல்படுவதே உண்மையான உற்சாகத்தின் அடையாளம். உற்சாகம் நமக்கு ஆரோக்கியத்தையும் அளிக்கிறது. மனதிற்கு உற்சாகம் இருந்தால் உடலுக்கும் உற்சாகம் இருக்கும். இதனால் நாம் சுறுசுறுப்பாக செயல்பட முடியும். உற்சாகம் கொண்டவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாகவும் நம்பிக்கையுடனும் இருப்பார்கள். அவர்களின் நடத்தை மற்றவர்களுக்கும் உற்சாகத்தை தரும். முடிவில் உற்சாகம் என்பது வெற்றிக்கான முதல் படியாகும். நம்முடைய எண்ணங்களை சிறப்பாக மாற்றி செயல்களாகவும் சாதனைகளாகவும் வளர்க்கும் உள் சக்தியாகும். வாழ்க்கையின் எந்த நிலையிலும் உற்சாகத்தை இழக்காமல் அதை கூட்டிக் கொண்டு நம் பயணத்தை தொடர்ந்து நாம் மேற்கொண்டால் நிச்சயமாக வெற்றி நம்மை தேடி வரும். ஆகவே வாழ்வில் வெற்றி பெற உற்சாகத்தினை உடன் இணைத்துக் கொள்வோம். அழகு தமிழ் பேசும் அன்பு தமிழ் நெஞ்சங்களோடு இன்ப தமிழ் கதைக்க வந்திருக்கும் நான் இலங்கையிலிருந்து யோகி ராஜ். தொடர்ந்து மனிதர்கள், இது அமுதமலை இணையதள வானொலியில் இலங்கையின் இன்பப்பட்டறை. அடுத்ததாக நாம பார்க்க போற பதிவு, ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம். காலத்தால் அழியாத காவிய கவிஞன் கண்ணதாசனோடு ஆன்மீகம். ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம். இன்றைய கண்ணதாசனோடு ஆன்மீகம் என்ற பகுதியில் நாம் கேட்கவிருக்கும் பாடல், பரமசிவனின் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது. இந்த வரிகளில் பரமசிவனின் கழுத்தில் இருக்கும் பாம்பு வையகத்தில் பிரம்மாண்ட பறவை கருடனை சந்தித்து தன் நலனை கேட்கிறது. அதற்கு கருடன் அளிக்கும் பதில் மிகவும் அர்த்தபூர்வமானது. யாரும் தங்கள் சொந்த இடத்தில் இருந்தால் எல்லாம் நலம்தான் என்பதாகும். ஒவ்வொருவரும் அவரவர் சுய தர்மத்தின் அடிப்படையில் வாழ வேண்டும். இந்த வரிகள் முதன்மையாக தர்மத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கின்றன. யாரும் தங்களுக்கான சொந்த இடத்தையும் பணியையும் புரிந்து அதில் நிலைத்திருந்தால் வாழ்க்கையில் குழப்பம், வன்மம், பொறாமை ஏற்படாது. பாம்பு
சிவனின் கழுத்தில் இருக்கின்றது. அதற்கான தர்மம் அது. கருடன் பாம்புகளை தின்னும் இயற்கையுடையவன் என்றாலும் இங்கு வன்மம் இல்லை. ஏனெனில் இருவரும் தங்கள் நிலைகளை மீறாமல் இருக்கின்றனர். பகவத்கீதையில் கிருஷ்ணர் கூறுவது போல தனது சொந்த தர்மத்தில் நிலைத்திருப்பதே சிறந்தது, பிறருடைய தர்மத்தை பின்பற்றுவது ஆபத்தானது. அதாவது பாம்பு கருடனிடத்தில் இருந்திருந்தால் அது அழிக்கப்பட்டிருக்கும், கருடன் பாம்பினிடத்தில் இருந்தால் அதன் உணர்வியல் சுதந்திரம் பறிக்கப்பட்டிருக்கும். ஆன்மீக ரீதியாக இதற்கான உள்ளார்த்த உண்மை, ஆன்மா தனது தன்மையையும் தனதாய குண தர்மத்தையும் உணர்ந்து அதில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதுதான். இந்த பாடலின் சுருக்கமான பாடம் பகவத்கீதை முழுவதும் கொண்டு வரும் செய்தியையே கொண்டுள்ளது. அங்கு அர்ஜுனன் சண்டைக்கு தயங்கும் போது கிருஷ்ணர் கூறுவது, இது உன் சுய தர்மம், இத்தனைக்கும் மேலாக நீ சத்திரியன், உன் தர்மத்தை விட்டால் நீ சரிந்து போவாய் என்பதுதான். அதே போல கருடன் தனது இடத்தில் இருந்து பாம்பை தாக்கவில்லை. ஏனெனில் அந்த இடத்தில் இருவரும் தங்கள் நிலைகளை அறிந்து அகத்தின் சமநிலையுடன் இருந்தனர். மனிதனின் எல்லா குழப்பங்களும் பிறர் வாழ்க்கையை பார்த்து அதை தனது வாழ்வுடன் ஒப்பிடுவதிலிருந்துதான் ஆரம்பமாகின்றது. அவனுக்கு அந்த நிலை எனக்கு இல்லை என்கின்ற ஒப்பீடு பொறாமை, பதட்டம், மனக்குழப்பம் போன்றவற்றை உருவாக்குகின்றது. ஆனால் இங்கு கருடன் கூறுவது ஒரு முக்கிய ஆன்மீக போதனை. நீ உன் இடத்தில் நிலைத்திருந்தால் உனக்கு அழிவே இல்லை. அதாவது உனது மனதையும் பணியையும் குணத்தையும் தர்மத்தையும் நன்கு உணர்ந்தால் எந்த நிலையிலும் சௌக்கியத்துடன் இருக்க முடியும். இடம் என்பது உடலை மட்டும் குறிப்பதில்லை, அது மனநிலை, ஆன்மீக நிலை, குண தர்மம், செயல்படும் பாதை என அனைத்தையும் உள்ளடக்கியது. பாம்பு என்பது குணங்கள், ஆசைகள், வினைகள் போன்றவற்றை குறிக்கின்றது. கருடன் என்பது விவேகம், தூய அறிவை குறிக்கிறது. சிவன் என்பது பரமாத்மா, மூச்சு, உயிர் சக்தியை குறிக்கின்றது. இந்த மூன்றும் சேரும் போது உருவாகும் நிலைதான் சமமான நிலை. இத்தகைய சமநிலையில்தான் வாழ்க்கை சௌக்கியமாக அமையும். நாம் எதிலோ குறைவாக உணரும் போது இந்த வரிகளை நினைவு கூறலாம். நான் என் இடத்தில் தான் இருக்கிறேனா, இது என் தர்மமா இல்லையா என்பதை கேட்டுக்கொள்வது நம்மை சீராக்கும். பிறர் வாழ்க்கையுடன் ஒப்பீடு செய்யும் பழக்கத்தை தவிர்த்து நம் சொந்த ஆன்மீக பாதையை முழுமையாக உணரும் போது மன அழுத்தம் குறையும். இந்த சிந்தனை சுயபோதம், அகநிலை, நம்பிக்கை, சந்தோஷம் ஆகியவற்றை வளர்க்கும். முடிவாக இந்த சிறிய வரிகளில் பல்வேறு ஆழமான ஆன்மீக தத்துவங்கள் அடங்கியுள்ளன. பரமசிவனின் கழுத்தில் பாம்பு இருப்பதும் அதில் கருடன் கொடுக்கும் பதிலும் ஒவ்வொருவரும் தங்களுக்கான இடத்தில் இருந்தால் உலகம் அமைதியாக இருக்கும் என்பதே அதன் உள்ளார்த்த அர்த்தம். இது விவேகமான வாழ்க்கை, தர்மத்தின் வழி மற்றும் ஆன்மீக ஒழுக்கம் என்பதற்கான அழகான பாடமாக அமைகின்றது. உண்மையில் இதைவிட உயர்ந்த ஆன்மீக போதனை ஒரு வரியில் சொல்ல முடியாது. நீ உனது இடத்தில் இருந்தால் நீயும் சௌக்கியமாய் இருப்பாய், உலகமும் சௌக்கியமாய் இருக்கும். கண்ணதாசனோடு ஆன்மீகம் என்ற பகுதியில் அற்புதமான இந்த விளக்கத்தை கேட்டோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமுதமலை இணையதள வானொலியில் இலங்கையின் இன்பப் பட்டறை. ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம். காலத்தால் அழியாத காவிய கவிஞன் கண்ணதாசனோடு ஆன்மீகம். ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம். அடுத்ததாக நாம பார்க்க போற பதிவு இன்றைய நம் ஸ்ரீலங்கா பகுதியில் நாம் பார்க்கவிருக்கும் இடம் இலங்கையின் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் ஒன்றான முன்னேஸ்வரம். முன்னேஸ்வரம் என்ற பெயரின் அர்த்தம், முன்னேஸ்வரம் என்ற சொல் சைவ சமய சம்பிரதாயத்தில் இருந்து தோன்றியுள்ளது. இதில் முன் என்பது முதன்மை, ஈஸ்வரர் என்பது சிவன், மேலும் அறம் என்பது இடம் அல்லது நிலை என பொருள்படுகிறது. அதாவது முன்னேஸ்வரம் என்பது முதல் கடவுளான ஈஸ்வரனின் தலம் எனும் அர்த்தத்தை தருகிறது. இதன் மூலம் இத்தலம் சிவபெருமானை தலை சிறந்த இறைவனாக கருதி அவனை வழிபடும் சிறப்புமிக்க இடமாக இருக்கிறது. முன்னேஸ்வரம் ஆலயத்தின் வரலாறு மிக தொன்மையானது. இது ராமாயண காலத்துடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது. பல புராண கதைகளின்படி ராமன் இலங்கையில் இருந்து சீதையை மீட்ட பின் ராவணனை கொன்றதால் ஏற்பட்ட பாவத்தை தீர்க்க முன்னேஸ்வரம் உள்ளிட்ட பல சிவத்தலங்களில் வழிபட்டதாக கூறப்படுகிறது. இந்த கோயில் முதலில் கட்டப்பட்ட காலம் தெளிவாக வரலாற்றில் நிரூபிக்கப்படவில்லை என்றாலும் பல கல்வெட்டுக்கள் மற்றும் இலக்கிய ஆதாரங்களின் மூலம் இது கிறிஸ்துவுக்கு முன் 6ஆம் நூற்றாண்டுக்கு சொந்தமானதாக கருதப்படுகின்றது. சிங்கள அரசர்களும் தமிழ் சோழ பேரரசர்களும் இந்த ஆலயத்தின் வளர்ச்சிக்கு பெரும் பங்களிப்பு செய்துள்ளனர். குறிப்பாக சோழர்களின் காலத்தில் கோயிலில் பல விசாலமான மண்டபங்கள், கோபுரங்கள்,
மற்றும் சிலைகள் சேர்க்கப்பட்டன. கலை மற்றும் கட்டிடக்கலை சிறப்புகள் முன்னேஸ்வரம் ஆலயம் தழுவும் திராவிடக்கலை, அதன் சிற்பக்கலை, கட்டிட வடிவம் ஆகியவை பாரம்பரிய தமிழ் கோவில்களின் தனி சிறப்புகளை வெளிப்படுத்துகின்றன. முக்கிய கோபுரங்கள் ஆலயத்தின் உள்புறமும் வெளிப்புறமும் அழகான செதுக்கப்பட்ட கல்லணைகளால் நிரம்பியுள்ளது. இங்கே உள்ள மூலவராக முன்னேஸ்வரர், அதாவது சிவன் லிங்க ரூபத்தில் வணங்கப்படுகின்றார். இவருடன் பார்வதி தேவியும் நந்தி தேவனும் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளனர். கோயில் வளாகத்தில் பல சந்நிதிகள், திருவிழாக்கள் நடத்தப்படும் மண்டபங்கள், தேர்வீதிகள் உள்ளன. இது இலங்கையின் பஞ்ச ஈச்சரங்களுள் ஒன்றாக கருதப்படுகிறது. மற்ற 4 ஆலயங்கள் கேதீஸ்வரம், திருக்கோணேஸ்வரம், தேவீஸ்வரம் மற்றும் அகத்தீஸ்வரம் ஆகியவை இணைந்து இந்த தீவின் பூர்வ ஆன்மீக சக்தியை பிரதிபலிக்கின்றன. முன்னேஸ்வரத்தில் சிவபெருமான் நீண்ட நாளாக ஆராதிக்கப்பட்டு வருவதால் இத்தலம் பாப விமோசன சக்தி உடையதாக நம்பப்படுகிறது. இந்த ஆலயத்திற்கு வரும் பக்தர்கள் தங்கள் வாழ்க்கை துன்பங்களை தீர்க்கும் நம்பிக்கையுடன் வழிபடுகின்றனர். தினசரி பூஜைகள், பிரதோஷம், சங்கடஹர சதுர்த்தி, சிவராத்திரி போன்ற நாட்களில் இந்த ஆலயத்தில் சிறப்பான பூஜைகள் நடைபெறுகின்றன. குறிப்பாக மகா சிவராத்திரி அன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு திரளுகின்றனர். மருக நாள் திருவிழாக்கள், தேர் திருவிழாக்கள் மற்றும் பவனி உலாக்கள் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. அந்த நாள்களில் பஜனை, தேவ பாராயணம், அபிஷேகங்கள், சிறப்பு அலங்காரம் மற்றும் அன்னதானம் ஆகியவை நடைபெறுகின்றன. பல்வேறு காலங்களில் இந்த ஆலயம் பல போர்களாலும் வெற்றிடங்களாலும் சேதமடைந்தது. குறிப்பாக 16ஆம் நூற்றாண்டில் போர்த்துகீசியர்கள் இத்தலத்தை அழித்தது வரலாற்றால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பின்னர் தமிழ் அரசர்களும் உள்ளூர் மக்கள் பங்களிப்பும் கொண்டு இந்த ஆலயம் மறுபடி கட்டப்பட்டது. இன்றும் சில பகுதிகள் புதுப்பிக்கப்பட்டு வருகின்றன. இலங்கை அரசாங்கமும் இந்து மத நிறுவனங்களும் தனியார் நன்கொடைதாரர்களும் இதில் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். திருகோணமலையை பார்வையிடும் சுற்றுலா பயணிகள் முன்னேஸ்வரம் ஆலயத்தையும் தவறாமல் பார்வையிடுகின்றனர். அதன் அமைதி, கடற்கரை அருகில் அமைந்திருப்பது, உயரமான கோபுரங்கள், அழகிய சுற்றுப்புறம் இவை அனைத்தும் பார்வையாளர்களுக்கு ஆனந்த அனுபவம் தருகின்றன. இந்த ஆலயம் இந்நகரத்தின் சமூக பண்பாடு வாழ்வின் ஒரு அங்கமாக இருக்கின்றது. முக்கிய விழாக்களின் போது பக்தர்கள் மட்டுமல்ல, எல்லா மதத்தினரும் பங்கேற்று பக்தியின் ஒற்றுமையை வெளிப்படுத்துகின்றனர். முன்னேஸ்வரம் ஆலயம், முன்னேஸ்வரம் ஆலய வளாகம் கல்வி, அன்னதானம், தாயார் பஜனை மற்றும் யோகா வகுப்புகள் போன்ற பல சமூக சேவைகளையும் முன்னெடுத்து வருகின்றது. முன்னேஸ்வரம் ஆலயம் என்பது இலங்கை மக்களின் ஆன்மீக மனதின் பிரதிபலிப்பாக மட்டுமல்லாமல் தமிழர் பண்பாட்டு அடையாளமாகவும் திகழ்கிறது. அதன் வரலாற்று பெருமையும் ஆன்மீக மகத்துவமும் இன்றும் தொடர்ந்தே வளர்கின்றன. இத்தலம் பரம்பொருளை உணர ஒரு நிலையான பாதையை காட்டும், பக்தியையும் மனித நேயத்தையும் வளர்க்கும் ஒரு ஒளியாய் திகழ்கிறது. முன்னேஸ்வரம் ஆலயத்தை குறித்து அறிந்து கொள்வது நம் பாரம்பரியத்தின் ஒரு அரிய சுருக்கத்தை நம்மில் ஊட்டுவதாகும். இது இந்து சமயத்தின் ஆழமான வாசலாக மட்டுமல்லாமல் மனித உறவுகளையும் சமாதானத்தையும் ஆன்மீக ஒற்றுமையையும் பேணும் தலமாக திகழ்கிறது. திருகோணமலையில் அமைந்துள்ள முன்னேஸ்வரம் ஆலயத்தை எமது நம் ஸ்ரீலங்கா பகுதியினூடாக அறிந்து கொண்டமைக்கு எமது நன்றிகள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமுதமலை இணையதள வானொலியில் இலங்கையின் இன்பப்பட்டறை. அடுத்ததாக நாம பார்க்க போற பதிவு என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை, என்னதான் பிரச்சனை, என்ன பிரச்சனையா, பிரச்சனை என்னையா, எல்லாம் பிரச்சனை தான். இன்றைய என்ன பிரச்சனை பகுதியில் நமக்கு வந்துள்ள கேள்வி, என் குடும்ப உறுப்பினர்கள் ஆன்மீக வழியில் செல்ல விரும்பவில்லை, அவர்களை நான் எப்படி ஊக்கப்படுத்தலாம்? அற்புதமான கேள்வி. என் குடும்ப உறுப்பினர்கள் ஆன்மீக வழியில் செல்ல விரும்பவில்லை, அவர்களை நான் எப்படி ஊக்கப்படுத்தலாம்? ஆன்மீகம் சார்ந்த இதற்கான பதிலாக, ஒரு மனிதன் ஆன்மீகமாக வளர்ந்து கொண்டிருக்கும் போது இயல்பாகவே தனது குடும்பத்தினரும் அதே ஒளி பாதையில் பயணிக்க வேண்டும் என விரும்புகின்றான். ஆனால் எல்லோரும் ஒரே நேரத்தில் அதே உணர்வில் வருவது அரிது. இதனால் ஏமாற்றம், கவலை, ஏக்கங்கள் ஆகியவை தோன்றும். ஆனால் இதற்கு ஒரு ஆன்மீகமான அமைதியான அணுகுமுறை வேண்டும். முதலில் புரிந்து கொள்வது அவசியம். ஆன்மீகம் என்பது ஒரு தனிப்பட்ட பயணம். ஒவ்வொருவருக்கும் நேரம், தேவை, எண்ண மாற்றம் வரும் தருணம் வேறுபடுகிறது. சூரியன் எல்லோரையும் ஒரே நேரத்தில் எவ்வாறு விழிக்க வைக்க முடியாதது போலவே ஆன்மீக விழிப்பும் தனிப்பட்ட ஒரு பரிணாமத்துக்குள் தான் வரும். குடும்ப உறுப்பினர்களின் இந்த நிலையில் நீங்கள் அமைதியாக
இருப்பதுதான் முதற்கட்ட தீர்வு. அவர்களை இழுத்தழுத்தமாக ஆன்மீக பாதையில் கொண்டு செல்ல முயற்சிப்பது பல நேரங்களில் எதிர்மறையான விளைவுகளை தரலாம். ஆன்மீகமான வாழ்க்கையின் உண்மையான அழகு என்பது அதை வாழ்வதில் தான் உள்ளது, பிரச்சாரம் செய்வதில் அல்ல. நீங்கள் தினமும் தியானம் செய்கிறீர்கள், சாந்தமாக பேசுகிறீர்கள், பொறுமையாக நடந்து கொள்கிறீர்கள் என்றால் அது உங்கள் குடும்பத்தினருக்கு ஒரு முகத்திரை இல்லாத பாடமாக அமையும். உதாரணமாக, நீங்கள் கோபத்திற்கு பதிலாக அமைதியுடன் பதிலளிக்கும் போது, ஒரு பிரச்சனையை கோபமாக பதிலளிக்காமல் பொறுமையாக கையாளும் போது அவர்களுக்குள் ஒரு எண்ணம் எழும், அவர் ஏன் இப்படி அமைதியாக இருக்கிறார், இதற்கு பின்னால் என்ன விசேஷம் இருக்கிறது. இது அவர்களை பாதிக்க தொடங்கும். வாழ்க்கையில் அவர்கள் சந்திக்கும் ஒரு சிக்கலான தருணத்தில் அவர்கள் தங்களால் புறக்கணித்த அந்த ஆன்மீக ஒளியையே தேடத் தொடங்குவார்கள். பலர் ஆன்மீகம் என்பது நற்காரியம் என நம்பி மற்றவர்களையும் அதில் இணைக்க வேண்டும் என எண்ணுகிறார்கள். ஆனால் ஒரு விதமான கட்டாயம் கூட ஒரு ஆதிக்கமாக மாறலாம் அல்லவா? இது எதிர்ப்பு உணர்வை ஏற்படுத்தும். மாறாக உங்கள் ஆன்மீக முயற்சிகள் குறித்து அவர்கள் கேட்கும் போது மட்டும் பகிருங்கள். அவர்களை கேள்விகள் கேட்க தூண்டுங்கள், பதில்களை தேட தயார் செய்யுங்கள். உதாரணமாக, நான் இப்பொழுது தியானம் செய்கிறேன், மனம் கொஞ்சம் அமைதியாகிறது என்று வெறும் கூச்சல் இல்லாமல் சொல்லிவிட்டு விடுங்கள். ஒரு நல்ல ஆன்மீக நூலை வீட்டில் கட்டாயம் இல்லாமல் வைத்திருக்கலாம். ஒரு நாள் அவர்கள் அதை தன்னிச்சையாக எடுத்து படிக்கலாம். அவர்கள் ஆன்மீகத்தை ஏற்கவில்லை என்றால் அவர்கள் விரும்பும் மற்றும் புரியும் விஷயங்களில் ஆன்மீகத்தை ஒட்டி சொல்லுங்கள். உதாரணமாக, உங்கள் குழந்தை ஒரு படிப்பில் தோல்வியடைந்து விட்டால் அவருக்கு உடனே இது கெட்ட கர்மா என்று சொல்வதை விட முயற்சியை விடக்கூடாது, இது ஒரு சிறிய தோல்விதான், சிந்தனையை மாற்றினால் வாழ்க்கையும் மாறும், மனதை முதலில் சுத்தமாக்கிக் கொள்ளும் பழக்கத்தை ஆரம்பிக்கலாமா என்ற ரீதியில் சொல்வது அதிகமாக அவரை ஈர்க்கும். அதேபோல் உங்கள் வாழ்க்கை துணை பிஸியாக இருந்தால் அதற்கேற்ப ஆன்மீக வழியை வடிவமைக்கலாம். நீங்கள் அதிக வேலைப்பளுவில் இருக்கிறீர்கள், ஆனால் நாள்தோறும் 5 நிமிடம் அமைதியாக கண்மூடி உட்கார்ந்தால் மன அழுத்தம் குறையும், முயற்சி செய்யலாமா என்று சொல்வது அவருக்கு எதிர்ப்பு தராது. மெல்லிய ஆனால் நிலையான ஒரு சூழலை குடும்பத்தில் உருவாக்குங்கள். வீட்டில் அமைதியான சிந்தனைகளை தூண்டும் இசைகள், படங்கள், சுவாச பயிற்சிகள், நூல்கள், சுவரொட்டிகளை வைத்திருக்கலாம். குறிப்பாக சிறு விழாக்களில் ஆன்மீக உணர்வுகள் மிகுந்த வழிபாடுகள், நினைவேந்தல்கள், தூய்மையான உணவுகள் ஆகியவை இடம்பெறும் போது ஆன்மீகம் ஒரு அழகான பங்கு போல அவர்களால் உணரப்படும். அவர்கள் ஏன் இந்த வழியில் வரவில்லை என்பதற்கான காரணம் சில நேரங்களில் நாமாகவே இருக்கலாம். நாம் சொல்வதையும் செய்வதையும் ஒரே மாதிரியாக வைத்திருக்கிறோமா? நாம் ஆன்மீகத்தை ஒரு அகந்தையாக மாற்றவில்லையா? அவர்களை குறைவாக பார்க்கும் மனப்பாங்கு எதையாவது காட்டுகிறோமா? இவை அனைத்தும் நமக்கு ஒரு உள் சிந்தனை செய்ய வழிவகுக்கும். உண்மையான ஆன்மீகமே அவர் மனதை மாற்றும், நாம் அல்ல. ஒருவரின் உள்ளத்தில் ஒரு வித்தை விதைத்து விட்டால் அது இன்று வளராது என்றாலும் ஒரு நாள் அது மலர்கிறது. நீங்கள் உங்கள் நிலைத்த நடத்தை, அமைதியான மனநிலை, கட்டுப்பாடான வாழ்க்கை, கருணை மிகுந்த பேச்சு ஆகியவற்றை தொடர்ந்தால் ஒரு நாள் அவர்கள் உங்களை பார்த்து அவனிடம் ஒரு ஒளி இருக்கிறது என்று உணர்வார்கள். அந்த உணர்வுதான் அவர்களை ஒன்றும் சொல்லாமல் உங்கள் பக்கத்துக்கே இழுக்கும். குடும்ப உறுப்பினர்கள் ஆன்மீகத்தில் ஈடுபடவில்லை என்பதற்காக நீங்கள் மனமுடைய வேண்டியதில்லை. உங்களை நீங்களே மாற்றுங்கள். உங்களின் வாழ்க்கை, செயல்கள், அமைதி, சகிப்புத்தன்மை, கருணை ஆகியவை ஒரு நாளில் அவர்களை பாதிப்பது உறுதி. பரிசுத்த நிலை கொண்ட ஒருவர் மீது எப்போதும் ஒளி படரும். அந்த ஒளியை அவர்கள் தேடுவார்கள். இன்று இல்லை என்றாலும் நாளை கண்டிப்பாக. இதுதான் உயர்ந்த ஆன்மீக ஊக்குவிப்பு. சொல்வதல்ல, வாழ்வதே அதன் சிறந்த வடிவம். இதுதான் இன்றைய ஆன்மீகத்தின் விளக்கம். கேள்வியாக கேட்கப்பட்ட என் குடும்ப உறுப்பினர்கள் ஆன்மீக வழியில் செல்ல விரும்பவில்லை, அவர்களை நான் எப்படி ஊக்கப்படுத்தலாம் என்பதற்கான தீர்வு. என்ன பிரச்சனை பகுதியில் நம்மோடு இணைந்திருந்தமைக்கு நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமுதமலை இணையதள வானொலியில் இலங்கையின் இன்ப பட்டறை. அடுத்ததாக நாம பார்க்க போற பதிவு முன்னோர் மொழி. இன்றைய முன்னோர் மொழியில் நாம் பார்க்கவிருக்கும் கருத்து: உங்களுடைய கனிவு மற்றும் அன்பால் உடனடியாக இவ்வுலகை மாற்றிவிட இயலாது. ஆனால்
நீங்கள் கொடுக்கும் இந்த நேர்மறையான ஆற்றலானது மிகச் சிறந்த மாற்றத்திற்கு நிச்சயமாக அடித்தளமாக அமையும். மனித வாழ்வின் உண்மையான முக்கியத்துவம் உடைமைகளிலும் பொருட்களிலும் அல்ல, மனித மனதின் நற்பண்புகளிலும் தன்னலமற்ற அன்பிலும் கனிவிலும் இருக்கிறது. ஆனால் நம்முடைய இந்த நல்ல உணர்வுகள் ஒரே நாளில் உலகத்தை மாற்றிவிடும் சக்தி வாய்ந்தது அல்ல. இது நிதர்சனமான உண்மை. அதே நேரத்தில் அந்த நல்ல எண்ணங்கள், வாக்குகள், செயல்கள் மெதுவாக ஆனால் உறுதியான பாதிப்பை ஏற்படுத்தி பெரிய மாற்றத்திற்கான அடித்தளமாக மாறுகின்றன. இதுவே இந்த கருத்தில் கூறப்பட்டுள்ள ஆழமான அர்த்தமாகும். உடனடி மாற்றம் என்பது சாத்தியமல்ல. பெரும்பாலானவர்கள் விரைவான மாற்றங்களை எதிர்பார்க்கின்றனர். சமூகத்தில் ஏராளமான பிழைகள், வெறுப்பு, தீங்கு செயல், சுயநல மனப்பான்மைகள் ஆகியவை வேரூன்றி உள்ளன. இத்தகைய சூழலில் ஒருவருடைய அன்பும் கனிவும் இந்த உலகை ஒரே நாளில் மாற்றிவிடும் என்று நம்மால் நம்ப முடியாது. ஆனால் அதற்காக அந்த அன்பும் கனிவும் பயனற்றது என்று கூறுவதும் தவறாகும். உண்மையான மாற்றங்கள் என்றால் அவை எப்போதும் மெதுவாக, அடுக்கடுக்காக மட்டுமே நிகழும். ஒரு விதையை நம் விரல்களில் வைத்து மண் மீது போட்டவுடன் மரமாகும் என்று எதிர்பார்க்க முடியுமா? அதுபோலவே நல்ல எண்ணங்களின் விதையும் பசுமையான மனித நேய மரமாக வளர தனக்கென ஒரு நேரம் தேவைப்படுகிறது. அன்பு என்பது ஒரு பரந்த வாசனை போல. அதை கண்ணால் காண முடியாது, ஆனால் அதை உணரலாம். உங்கள் சிரிப்பின் பின்னால் உள்ள உண்மையான அக்கறை, ஒரு தோளில் வைக்கப்படும் அன்பான கை, அடுத்தவரை மனதார புரிந்து கொள்ளும் ஆழமான பார்வை, இவை அனைத்தும் கூட மிக சிறிய செயல்களாக தோன்றலாம். ஆனால் அவை உங்களில் தாக்கங்களை ஏற்படுத்துகின்றன. அந்த தாக்கங்கள் நினைவுகளில் நிலைத்து நெஞ்சங்களை மாற்றுகின்றன. இது ஒரு தீய சிந்தனையின் பரவலுக்கு நேரான எதிர் சக்தியாக அமைகிறது. ஒரு அன்பும் கனிவும் நிறைந்த வார்த்தை ஒருவரை மாற்றக்கூடிய சக்தி பெற்றிருக்கின்றது. ஒருவருக்கு நீங்கள் காட்டும் கருணை அவருடைய மனநிலையை மாற்றி அவரும் அடுத்தவருக்கு அதையே காட்டும் காரணியாகலாம். இது போல செயல் தொடரும் போது அந்த செயல் ஒரு வகை நற்கடலை போல ஆகும். தனி மனித நிலையில் ஆரம்பித்து சமூகம் முழுவதையும் சூழ்ந்துவிடும். உலகத்தை மாற்றுவோம் என்று கூறும் முன் நாம் நம்மையே மாற்ற வேண்டியது அவசியம். நல்ல மாற்றத்தின் விதை நம்மிடம்தான் இருக்கிறது. அதில் அன்பு, கனிவு, பொறுமை, சகிப்புத்தன்மை போன்றவை அடங்கும். இந்த நற்குணங்களை நாம் ஒவ்வொருவரும் நம்மில் வளர்த்து கொண்டால் அடுத்தவரும் அதை உணர்ந்து தன் வாழ்க்கையிலும் அதை எடுத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு உருவாகும். எமது பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையங்களும் மனிதரின் உள்ளார்ந்த நற்குணங்களை வெளிப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளது. அன்பும் அமைதியும் ஆனந்தமும் ஒரு ஆத்மாவின் இயற்கையான பண்புகள் என அவர்கள் நம்புகின்றார்கள். உடனடி மாற்றங்களை அல்லாது மெல்ல மெல்ல உள்ளத்திலிருந்து வெளிக்கு தொடரும் நறுமண தாக்கத்தை அவர்கள் வலியுறுத்துகின்றனர். அதேபோல் ஒரு மனிதன் ஆன்மீக முறையில் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டால் அவனது வெளிப்படையான செயல்கள் உலகத்தை மாற்றக்கூடியவையாக மாறும் என்பதையும் நாம் கூறுகின்றோம். அனைத்து பெரிய மாற்றங்களுக்கும் அடித்தளமான சிறிய முயற்சிகள் இருக்கின்றன. அந்த அடித்தளமே கனிவும் அன்பும் நிறைந்த செயல்கள். ஒருவர் தினமும் ஒரு நல்ல வார்த்தை பேசும் பழக்கம் வைத்துக் கொண்டால் அதுவே பலரின் நெஞ்சில் உறுதியான நம்பிக்கையை கொடுக்கும். ஒருவரை புரிந்து கொள்ள முயற்சி செய்யும் நேரம் எடுத்துக் கொள்வதே ஒரு மனதை மாற்றக்கூடிய முதல் படியாக இருக்கலாம். முழு உலகத்தையும் நம்முடைய அன்பால் உடனடியாக மாற்ற முடியாது என்பது உண்மைதான். ஆனால் அந்த அன்பும் கனிவும் நீண்ட பயணத்தில் உறுதியான பாதையை அமைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கருவிகள். நீங்கள் இன்று ஒருவருக்கு காட்டும் அன்பும் நீங்கள் பேசும் கருணை மிக்க வார்த்தையும் அவரை மாற்றக்கூடும். அந்த ஒருவர் மற்றவரையும் மாற்றுவார். இவ்வாறு அந்த சிறிய அன்பு நெடுக பரவி ஒரு பெரிய மாற்றமாக தோன்றும். எனவே தங்களின் அன்பும் கனிவும் நிச்சயமாக ஒரு நாள் உலகை மாற்றும் சக்தியாக மாறும் என்பதை நம்புங்கள். அந்த நறுமணமான ஆற்றலை நம் செயல்களில் ஊட்டுவோம். அது வெறும் மனநிலையாக அல்லாது வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியாகவும் மாறட்டும். அன்பின் பாதை மெதுவானதுதான், ஆனால் நிச்சயமானது. அற்புதமான வரிகளோடு முன்னோர் மொழியில் இணைந்திருந்தவைக்கு நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமுதமலை இணையதள வானொலியில் இலங்கையின் இன்பப்பட்டறை. அடுத்ததாக நாம பார்க்க போற பதிவு இன்றைய நம் ஸ்ரீலங்கா பகுதியில் நாம் பார்க்கவிருக்கும் இடம் இலங்கையின் கிழக்கு கடற்கரை பகுதியில் அமைந்துள்ள அருகம்பே என்ற இடமாகும். உலக புகழ் பெற்ற ஒரு அழகான கடற்கரை ஊராக இது திகழ்கிறது. இது பட்டு மண்ணும் இளநீர் மரங்களும் அழகிய அலைகளும் சூரிய ஒளியுடன் கண்ணையும் மனதையும் கவரும் இடமாக விளங்குகின்றது. ஒட்டுமொத்த இலங்கை சுற்றுலா வரைபடத்தில் முக்கியமான இடமாக அருகம்பே சிறப்பாக விளங்குகின்றது. இது குறிப்பாக சர்ஃபிங், அதாவது நீர்ச்சறுக்கு விளையாட்டு என்ற கடல் விளையாட்டுக்காக உலக புகழை பெற்ற இடமாகும்.
இடமாகும். உலகம் முழுவதிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து நீரில் சாகசம் செய்ய விளைகின்றனர். இயற்கையின் பேரழகும் உள்ளூர் கலாச்சாரமும் அமைதியும் சேர்ந்து அருகம்பையை இலங்கையின் விலை உயர்ந்த சுற்றுலா பொக்கிஷமாக மாற்றியிருக்கின்றன. அருகம்பை அம்பாறை மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு அழகிய கடற்கரை நகரமாகும். இது கிழக்கு கடற்கரையில் பாசிக்குடா, கல்குடா போன்ற பிரபல கடற்கரை இடங்களுக்கு தெற்கே அமைந்துள்ளது. கொழும்பு நகரத்திலிருந்து சுமார் 320 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த இடம் போக்குவரத்து திணறலன்றி அமைதியான சூழ்நிலையை கொண்டுள்ளது. அருகம்பே என்ற பெயர் தமிழ் மற்றும் சிங்கள மொழிகளில் உள்ள வேர் சொற்களுடன் தொடர்புடையதாக இருக்கலாம். வரலாற்றில் இந்நகரம் சிறு மீனவ கிராமமாக இருந்தது. காலப்போக்கில் சுற்றுலா வளர்ச்சியால் இது ஒரு பிரபலமான இடமாக மாறியது. 2004ஆம் ஆண்டு வந்த சுனாமி பேரழிவு அருகம்பே பகுதியையும் கடுமையாக பாதித்தது. அடுத்த சில ஆண்டுகளில் உள்ளூர் மக்களின் பொறுமையாலும் சர்வதேச உதவிகளாலும் இது மீண்டும் எழுந்து சுற்றுலாவுக்கு ஏற்ற ஒரு நகரமாக உருவெடுத்தது. அருகம்பே என்றாலே கடல் அலைகளின் இசை, நிதானமான சூரியன், பசுமை மரங்கள், நன்னீர் குளங்கள் மற்றும் மீனவர்கள் காட்சி என்பவை நினைவுக்கு வருகின்றன. இது இயற்கையின் ஒரு தெளிந்த பிரதிபலிப்பாக இருக்கின்றது. பசுமை மரங்கள், இளநீர் மரங்களால் சூழப்பட்ட கடற்கரை, அலைகள், சூரியோதயம், நீஞ்சு மணல் கடற்கரை, அதாவது கால்கள் குலையக்கூடிய மென்மையான மணல். அருகம்பே உலகத்தின் முதல் 10 நீர்ச்சறுக்கு விளையாடக்கூடிய கடற்கரைகளின் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. முதல் நீர்ச்சறுக்கு விளையாட்டு பருவம் ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை உலகம் முழுவதிலிருந்தும் சர்ஃபர்கள் இங்கு வந்து பயிற்சி எடுப்பதோடு போட்டிகளிலும் பங்கேற்கின்றனர். நீண்ட கடற்கரை பகுதியில் படகு சவாரி செய்யும் வாய்ப்பும் உள்ளது. தனியார் படகுகள், மீனவ சவாரிகள் போன்றவை ஏற்பாடு செய்யப்படுகின்றன. பல வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இங்கு யோகாக்களையும் நடத்துகின்றனர். இது மன அமைதிக்கான ஒரு தவ பீடமாகவும் திகழ்கின்றது. உள்ளூர் மீனவர்கள் காலையில் கடலில் சென்று மீன் பிடித்து திரும்பும் காட்சி மிக நிஜமான பாரம்பரிய அனுபவமாக உள்ளது. அத்தோடு இங்கு யானைகள், மான்கள், பறவைகள் உள்ளிட்ட விலங்குகளை காணலாம். அருகம்பே பகுதியில் தமிழ், சிங்கள, முஸ்லிம் மற்றும் சில வெளிநாட்டு குடியாளர்களும் இருப்பதால் பல்வேறு மொழி மற்றும் கலாச்சார கலவையை காணலாம். இது ஒரு இன நல்லிணக்கத்தின் எடுத்துக்காட்டாக உள்ளது. உணவு வகைகளிலும் இந்த கலாச்சாரம் பிரதிபலிக்கின்றது. இளநீர், கடல் உணவுகள், பருத்தி பஞ்சாரம், கோன் ரொட்டிகள், கறி உணவுகள் ஆகியவை இங்கு பரவலாக கிடைக்கும். அருகம்பே தற்போது சுற்றுலா ஊராட்சி ஒன்றியமாக வலுவாக வளர்ந்து வருகின்றது. பல ஹோட்டல்கள், கடற்கரை விடுதிகள் ஆகியவை இங்கு உருவாகி வருகின்றன. சிறு வணிகங்களாக உள்ளூர் மக்கள் கைத்தறி மற்றும் கடற்கரை பொருட்களை விற்பனை செய்கின்றனர். சுற்றுலா வேலை வாய்ப்புகளாக டிரைவிங், கையேடு, சமையல், சேவை போன்றவற்றில் உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்புகளும் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. சுற்றுலா வளர்ச்சியுடன் கூட சுற்றுச்சூழல் நலனும் கவனிக்கப்பட வேண்டும். ஆகவே அருகம்பே என்பது இயற்கையின் பரிசாகவே இருக்கின்றது. அதன் பசுமை, அமைதி, அலைகள், மக்கள், கலாச்சாரம் அனைத்தும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். இது சர்ஃபிங் செய்வோருக்கும், அமைதியான விடுமுறையை நாடுவோருக்கும், படப்பிடிப்புக்கு வருபவர்களுக்கும் மற்றும் இயற்கையை நேசிப்பவர்களுக்கு சிறந்த இடமாக திகழ்கின்றது. இலங்கை சுற்றுலா வரைபடத்தில் அருகம்பே ஒரு வைரமாக ஒளிக்கின்றது. இது தலைமுறைகளை வியக்க வைக்கும் சொத்தாகவே இருக்கும். இலங்கை சுற்றுலா அற்புதங்களில் ஒன்றாக அருகம்பே விளங்குகின்றது. நீங்கள் கண்டிப்பாக சென்று பார்க்க வேண்டிய இடமாகவும் இருக்கின்றது. இன்றைய நம் ஸ்ரீலங்கா பகுதியில் கிழக்கிலங்கையில் அமைந்துள்ள அருகம்பே கடற்கரை பற்றி அறிந்து கொண்டமைக்கு எமது நன்றி. அமுதமலை இணையதள வானொலி இலங்கை இன்பப்பட்டறை முடிவுக்கு வருகின்றது. உற்சாகம் என்பது ஒரு மனோநிலை மட்டுமல்ல, அது ஒரு ஆன்மீக சக்தியும் கூட. மனிதனின் உள்ளார்த்த ஆற்றலை வெளிக்கொணரும் ஒரு தூண்டுதலாக உற்சாகம் செயல்படுகின்றது. இந்த உலகம் மாற்றமடையும் ஒரு தளமாக இருந்தாலும் நம்முள் உற்சாகம் நிலைத்து இருந்தால் எந்த சூழ்நிலையையும் சமாளிக்க முடியும். ஆன்மீக கோணத்தில் பார்த்தால் உற்சாகம் என்பது ஆன்மாவின் சக்தி, அதாவது நம்முள் இருக்கும் தெய்வீக சக்தி வெளிப்படுவதே உற்சாகம் ஆகும். பகவத்கீதையில் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொல்வது போல, உன்னுடைய கர்மத்தை செய், அதன் பலனை நினைக்க வேண்டாம் என்ற வரிகள் நமக்கு உற்சாகத்தின் மெய் அர்த்தத்தை உணர்த்துகின்றன. நாம் எதை செய்தாலும் அதன் பயன்கள் எப்படி வரும் என்பது நம்மிடம் இல்லை. ஆனால் செயலை உற்சாகத்துடன் செய்பவர், இறைவன் மீது நம்பிக்கையுடன் செயல்படுபவர் எந்த தடையும் சந்திக்காதவராகிறார். இறைவன் மீது நம்பிக்கை, தன்னம்பிக்கை, உற்சாகம் இவை மூன்றும் சேர்ந்தால் வாழ்க்கையில் அதிசயம் நிகழும். ஆன்மீகத்தில் கூறப்படும் முக்கியமான உண்மை ஒன்று, நாம் ஆத்மா, இந்த உடல் அல்ல. ஆத்மா என்றால் நிலைத்த நித்தியமான சக்தி. ஆத்மா எப்போதும் சக்தி வாய்ந்தது, பாவம் இல்லாதது, சாந்தி மற்றும் ஆனந்தத்தின் திரைமறைந்த வடிவம். நாம் இதனை உணரும் போது நம் உற்சாகம் நிலைத்ததாக மாறுகிறது. புற உலகில் ஏற்படும் நிகழ்வுகள் நம்மை பாதிக்க முடியாது. உற்சாகம் குறைவாக இருக்கும் போது நாம் குலைந்து போவது போல் தோன்றுகின்றது. ஆனால் அந்த நேரத்தில் ஒரு நிமிடம் கண்ணை மூடி உள்ளார்ந்த சக்தியுடன் இணைவோம். நான் ஒரு அமைதியான
புனிதமான சக்தியான ஆத்மா, இறைவனின் குழந்தை. நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்த ஒரு ஆள். எந்த தடையையும் கடந்துவிடக்கூடிய சக்தி என்னுள் இருக்கிறது. இவ்வாறு எண்ணும் போது நம் உள்ளத்திலிருந்து ஒரு புதிய உற்சாகம் எழுகிறது. முடிவாக கூற வேண்டுமானால் உற்சாகம் என்பது வெளிப்புற நிகழ்வுகளால் வரும் தற்காலிக உணர்வல்ல. அது நம்முள் உறைந்து இருக்கும் தெய்வீக குணம்தான். நம் ஆழ்ந்த நம்பிக்கையும் ஆன்மீக முயற்சியும் இறைவனுடன் உள்ள உறவும் உற்சாகத்தை நிலைத்தவையாக மாற்றுகின்றன. உற்சாகம் என்ற பயணத்தில் நமக்கு வழிகாட்டும் ஒளி இறைவனாக இருக்கும் போது எந்த இருளிலும் நம்மை வழிநடத்த முடியாது என்பது உறுதி. அதனால் உண்மையான உற்சாகத்தை நிலையாக வைத்துக் கொள்ள நம்மை ஆன்மீகமாக மேம்படுத்துவோம். இறைவனின் குழந்தையாக நம்பிக்கையுடன் செயல்பட்டு நம்முள்ளேயே உற்சாகத்தின் மூலத்தை கண்டெடுத்து அதை பிறருடனும் பகிர்வோம். இதுவே வாழ்க்கையின் உண்மையான ஆனந்தம். இந்த உற்சாகமான வேளையில் உற்சாகமான அமுதமலை இணையதள வானொலியில் உற்சாகமான இலங்கையின் இன்பப்பட்டறையை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். அழகு தமிழ் பேசும் அன்பு தமிழ் நெஞ்சங்களோடு இவ்வளவு நேரமும் இன்ப தமிழ் கதைத்து முடித்து விடைபெறும் நான் இலங்கையிலிருந்து யோகி ராஜ். தொடர்ந்து இணைந்திருங்கள் உறவுகளே. இது அமுதமலை ஆனந்தத்தின் அலை. அமுதமழை இணையதள வானொலியில் இலங்கையின் இன்பப்பட்டறை.